வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 7.1ல fourth sum பார்க்க போறோம். A right angle triangle PQR where angle Q is 90 degree is rotated about QR and PQ. If QR is 16 cm and PR is 20 cm, compare the CSA of right circular cones so formed by the triangle. அதாவது PQR என்ற செங்கோண முக்கோணத்தில் QR இன் அளவு 16 சென்டிமீட்டர், PR இன் அளவு 20 சென்டிமீட்டர் மற்றும் கோணம் Q 90 டிகிரி ஆகும். QR மற்றும் PQவை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது உருவாகும் கூம்புகளின் வளைபரப்பை ஒப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல நமக்கு ஒரு செங்கோண முக்கோணம் PQR கொடுத்திருக்காங்க. நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் பாருங்க, இது P, இது Q, இது R அப்படின்னு நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சுக்கிட்டோம். அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிட்டோம். அதுல பாருங்க நமக்கு QR வந்து இந்த QR வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் PR 20 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சுக்கிட்டு அவங்க கொடுத்திருக்கிற அளவுகளை அந்தந்த பக்கங்களுக்கு வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த PQவை மைய அச்சா வச்சுக்கிட்டு ஒரு சுழற்றும் போது நமக்கு ஒரு கோன் உருவாகும் இல்லைங்களா, ஒரு கூம்பு உருவாகும் இல்லையா, அந்த கூம்போடைய வளைபரப்பு கண்டுபிடிங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது நமக்கு இப்படி கிரியேட் ஆயிருக்கக்கூடிய அந்த கோனுடைய கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த QR ஆக்சஸா வச்சுக்கோங்க, அச்சா வச்சுக்கிட்டு இப்படி ரொட்டேட் பண்ணும்போது பாருங்க, இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னொரு கோன் கிடைக்கும், கூம்பு கிடைக்கும். அதனுடைய வளைபரப்பையும் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு இந்த ரெண்டுல எது அதிகமான பரப்பை கொண்டுள்ளதா இருக்கு, எது கம்மியான அளவு வளைபரப்பு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு அப்படின்னு சொல்லுங்கன்னு இருக்காங்க. ஸோ இந்த கம்பேர் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, எது பெரியது எது சிறியதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு இருக்காங்க. நம்ம ஒன்று பெருசுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்று சிறியதா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு கோனுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாஸ் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா முதல்ல இந்த செங்கோண முக்கோணம் இருக்கு இல்லைங்களா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட 3 சைட்ஸோட மெஷரும் நமக்கு தெரியணும். அப்படி பார்க்கும்போது இரண்டு பக்கங்களுடைய அளவு நமக்கு தெரியுது. ஒன்று கர்ணமா இருக்கு, இன்னொன்று மற்ற இரு பக்கங்கள்ல ஒரு பக்கமா இருக்கு. ஸோ ஹைபாட்னியூஸ் 20 சென்டிமீட்டர், அதர் 2 சைட்ஸ்ல ஒன்று 16 சென்டிமீட்டர்னு கிடைக்குது. நமக்கு இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னா உடனே நம்ம மைண்டுக்கு வர வேண்டிய விஷயம் பித்தாகரஸ் தியரம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸ்கொயர் ஆஃப் தி ஹைபாட்டன்யூஸ் இஸ் ஈக்குவல் டு தி சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ் அப்படிங்கிறது அவருடைய தியரம் இல்லைங்களா. ஸோ நமக்கு என்ன தெரியும், கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு இருக்காரு. இப்போ கர்ணம் வேணும்னா ரூட் ஆஃப் மற்ற 2 பக்கங்களை ஸ்கொயர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இல்ல ஏதாவது ஒரு பக்கம் வேணும் அப்படின்னா பாருங்க, நமக்கு இந்த PQ தான் வேணும். ஏன்னா QR தெரியும், PR தெரியும். இப்ப PQங்கிறது மற்ற இரு பக்கங்கள்ல ஒரு பக்கம். ஸோ இந்த PQ வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் கர்ணம் ஸ்கொயர்ல இருந்து தெரிஞ்ச பக்கம் ஸ்கொயரை கழிக்கணும்னு அர்த்தம். கர்ணம் ஸ்கொயர்ல இருந்து தெரிஞ்ச பக்கம் ஸ்கொயரை கழிச்சா நமக்கு தெரியாத பக்கம் கிடைக்கும். ஸோ நம்ம இங்கிலீஷ்ல அதை சொல்லணும் அப்படின்னா, இஃப் யூ வாண்ட் தி அதர் சைட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் ஆஃப் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் நோன் சைட் ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, பிஆர்ங்கிறது தான் ஹைபாட்னியூஸ். ஸோ PR ஸ்கொயர் மைனஸ் தெரிஞ்ச பக்கம் அப்படிங்கிறது QR அதனுடைய ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இதுதான். அப்போ PR ஸ்கொயர் அப்படிங்கிறது 20 ஸ்கொயர், QR ஸ்கொயர் அப்படிங்கிறது 16 ஸ்கொயர். நமக்கு 20 ஸ்கொயர் 400 அப்படின்னு தெரியும். பாருங்க 16 ஸ்கொயர் 256 அப்படின்னு தெரியும். இதனோட வேல்யூ பாருங்க, 400ல 256 போச்சுன்னா 144. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இஸ் 12. 12 144 இல்லைங்களா, அதனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144 இஸ் 12. அப்போ நமக்கு பாருங்க இந்த தெரியாத பக்கம் PQ 12 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ இது 12 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம் இந்த PQ. ஓகேங்களா. இப்போ நாம இந்த PQவை ஆக்சிஸா வச்சுக்கிட்டு ஒரு ரொட்டேஷன் பண்ணும்போது நமக்கு ஒரு கோன் கிரியேட் ஆயிருக்கு. பாருங்க, இதை ஆக்சிஸா வச்சிருக்கோம், இதை வச்சு ஒரு சொல்லியிருக்கோம். நமக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு கூம்பு உருவாயிருக்கு. அப்ப இதனோட ஹைட் என்னன்னா 12 சென்டிமீட்டர். பாருங்க, ஹைட் ஆஃப் தி கோன் சோ ஃபார்ம்ட் இஸ் 12 சென்டிமீட்டர். அதாவது உருவாகி இருக்கக்கூடிய இந்த கூம்பின் உயரம் வந்து 12 சென்டிமீட்டர். ஆரம் அப்படின்னா பாருங்க, இதை தான் மையத்திலிருந்து இந்த வட்டத்தை தொடக்கூடிய இந்த பகுதியை தான் ஆரம்னு சொல்லுவோம்.
ஆர் 16 சென்டிமீட்டர்ங்களா, அப்ப ஆரத்தை ஆர்னு குறிப்பிடுவோம், அது 16 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்குவோம். உயரத்தை ஹெச்னு குறிப்பிடுவோம், அது 12 சென்டிமீட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ இதுதான் நமக்கு சாய் உயரம், ஸ்லாண்ட் ஹைட் அப்படின்னு சொல்லுவோம். கோனுடைய ஸ்லாண்ட் ஹைட், இந்த ஹைபாட்னியூஸ் வந்து அந்த கோனுடைய ஸ்லாண்ட் ஹைட்டா மாறிடும். அதாவது கர்ணம், இந்த செங்கோணம் முக்கோணத்தின் கர்ணம் இருக்கு இல்லைங்களா, அது அந்த கூம்புடைய சாய் உயரமாக மாறிடும். ஸோ அதை எல் எழுதிக்கலாங்களா. ஸோ எல் இஸ் எவ்வளோ அப்படின்னா 20 சென்டிமீட்டர். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த PQவை ஆக்சிஸா வச்சுக்கிட்டு ரொட்டேட் பண்ணோம் இல்லைங்களா, PQவை மைய அச்சா வச்சுக்கிட்டு சுத்தி நமக்கு ஒரு கூம்பு கிடைச்சது இல்லைங்களா, அதனுடைய வளைபரப்பை கண்டுபிடிக்கிறோம். அதுக்கான ஃபார்முலா பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றது தான். ஸோ நம்ம இதனோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம். பாருங்க, பை ஆர் எல் ஸ்கொயர் யூனிட்ஸ், இதனுடைய வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது பைக்கு 20. அப்புறம் இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கலாம், நம்ம ஆக்சுவலா இதையும் அதையும் கம்பேர் தான் பண்ண போறோம் அப்படிங்களா, ஒப்பிட்டு பார்க்க போறோம். எது பெருசு எது சின்னதுன்னு ஒப்பிட்டு இதுதான் பெருசு இதுதான் சின்னது அப்படின்னு சொல்ல போறோம். அப்படிங்கும் போது நமக்கு இங்க பை பார்க்கணும். பாருங்க போடுறேன் பாருங்க, பை அப்படிங்கிறது 22/7, ஆர் அப்படின்றது 16, அப்புறம் எல் அப்படின்றது 20. நாம இந்த 7ஆல டிவைட் பண்ற மாதிரி மேல எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அப்படிங்கும்போது நமக்கு ஃபிராக்ஷனாவோ இல்லைன்னா ஒரு டெசிமலாவோ கிடைக்கும், ஒரு பின்னமாகவோ ஒரு தசம எண்ணாகவோ கிடைக்கும். அவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லை. அதனால நான் இந்த பையை அப்படியே பையாவே வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. ஆர் என்ன அப்படின்னா 16, பை ஆர் அப்படிங்கும்போது ஆர் 16, எல் வந்து நமக்கு பாருங்க எல் இஸ் 20 சென்டிமீட்டர். ஸோ 20ன்னு கிடைக்குது. 16 2 வாட்டி பெருக்குங்க 32, அப்புறம் கூட ஒரு 0வா 320 பை அப்படிங்கிறது தான் PQவை ஆக்சிஸா வச்சுக்கிட்டு நமக்கு கிடைச்ச அந்த கோனோட ரைட் சர்க்குலர் கோனோட CSA நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா it is 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் PQவை ஆக்சிஸா வச்சுக்கிட்டு கிடைச்ச CSA. ஓகேங்களா. நமக்கு இப்போ QR ஆக்சிஸா அச்சா வச்சுக்கிட்டு நம்ம இது ஒரு முழு சுழட்டும் போது கிடைக்கக்கூடிய கூம்பு இந்த மாதிரி இருக்கும். இது ஹரிசாண்டலா இருக்கு சரிங்களா, கிடைமட்டமாக அந்த கோணை வச்சிருக்கோம், கூம்பு வச்சு பார்த்துருக்கோம். இது அப்படியே நிமித்தி காட்ட போறேன் பாருங்க. இதுதான் நமக்கு அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், செங்கோண முக்கோணம். இது P, இது Q, இது R. PQ நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் 12 சென்டிமீட்டர் அப்படின்னு. QR நமக்கு 16ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் PR 20 சென்டிமீட்டர் அப்படின்னு. இப்போ இந்த QR ஆக்சிஸா வச்சுக்கிட்டு நமக்கு ஒரு சுழட்டும் போது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதுதான் நமக்கு சோ ஃபார்ம்டு கோன். இந்த மாதிரி ஒரு கூம்பு உருவாயிருக்கு. இப்போ இந்த மாதிரி புதுசா உருவாயிருக்கிற இந்த கோனுடைய இதுதான் ரேடியஸ்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அப்ப எவ்வளவு அப்படின்னா ஆரம் 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா. அப்புறம் பாருங்க இதுதான உயரம், எவ்வளவு 16 சென்டிமீட்டர். தட் இஸ் த ஹைட் ஆஃப் தி கோன் 16 சென்டிமீட்டர். அப்புறம் இதுதான் ஸ்லாண்ட் ஹைட், அதாவது சாய் உயரம், எவ்வளவு அப்படின்னா 20 சென்டிமீட்டர். ஸோ இதனுடைய வளைபரப்பு கண்டுபிடிக்கணும். அதாவது CSA of this cone formed with QR as the axis. சரிங்களா. இப்போ பாருங்க அதுவும் அதே ஃபார்முலா தான், பை RL ஸ்கொயர் யூனிட்ஸ். நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த கோனுடைய கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ பையை அப்படியே பையாவே வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா பாருங்க இங்கேயே பையா தான் வச்சிருக்கோம். ஸோ பை கூட இருக்கிற வேல்யூ வச்சு நம்ம எது பெருசு எது சின்னது அப்படின்னு டிசைட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால ஸோ பை இன்டூ இதுல ஆரோட வேல்யூ 12, எல்லோட வேல்யூ 20 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்றோம். நமக்கு பாருங்க 12 2 வாட்டி 24, தென் இந்த 0 கூட வச்சுக்கிறோம். நமக்கு 240 பை அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதாவது CSA of the cone formed with QR as its axis is 240 pi centimeter square. இது CSA எப்போ அப்படின்னா PQ as its axis. அதாவது PQவை அச்சாக கொண்ட கூம்பின் வளைபரப்பு 320 பை. இங்க QR ஐ அச்சாக கொண்ட கூம்பின் வளைபரப்பு 240 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர். CSA of a cone formed with PQ as its
is 325 centimeter square அப்படின்னு கிடைக்குது. நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்றோம். இந்த ரெண்டுல எது பெருசுன்னு பார்த்தா இதுதான் பெருசு. அதாவது PQவை அச்சாக கொண்டு உருவாக்கப்பட்ட கூம்புடைய வளைவரப்பு தான் நமக்கு அது பெருசா இருக்கு இல்லைங்களா, அதிக அளவுடையதாக இருக்கு. அதனால PQவை அச்சாக வைத்து சுழற்றும் போது கிடைக்கும் கூம்பின் வளைவரப்பு அதிகமாக உள்ளதுன்னு தமிழ்லயோ, அதுவே இங்கிலீஷா இருந்தா CSC of a cone when rotated about PQ is larger அப்படின்னு இதனோட ஆன்சரை நம்ம எழுதுறோம். Fifth question, 4 persons live in a conical tent whose slat height is 19 centimeter. If each person require 22 centimeter square of the floor area, then find the height of the tent. அதாவது சாயுயரம் 19 மீட்டர் கொண்ட கூம்பு வடிவ கூடாரத்தில் 4 பேர் உள்ளனர். ஒருவருக்கு 22 சதுர மீட்டர் பரப்பு தேவை எனில் கூடாரத்தின் உயரத்தை கணக்கிடவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இப்படி ஒரு கோனிக்கல் டென்ட் ரொம்ப பெருசா, நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை காட்டுறேன். இப்படி ஒரு கோனிக்கல் டென்ட்ல கீழே இதுக்கு அடியில வந்து 4 பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்களாமா. ஒவ்வொருவர் இப்படிதானேங்க, ஒவ்வொருவரும் வாழ்வதற்கான சதுர சென்டிமீட்டர் எவ்வளோ அப்படின்னா 22 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் டென்ட்ல 4 persons உள்ளுக்குள்ளார வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் 22 மீட்டர் ஸ்கொயரோட ஏரியா தேவைப்படுது, அதாவது இந்த பேஸ் ஏரியா தேவைப்படுது. அப்படின்னா இந்த கோனிக்கல் டென்ட்டுடைய ஸ்லாட் ஹைட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சாயுயரம் 19 மீட்டர் கொண்டதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் 22 மீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு தேவை. அப்படின்னா நமக்கு இந்த கோனிக்கல் டென்ட்டோட ஹைட் என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்கிற டீடைல்ஸை எடுத்து எழுதிக்க போகிறோம். அப்புறம் நம்ம தேவையானதை கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஏரியா ரெக்வயர்ட் ஃபார் 1 person, ஒருவருக்கு தேவையான பரப்பு அவங்க வந்து 22 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி கோன் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் தி கோனிக்கல் டென்ட் எல்ல நமக்கு 19 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சாயுயரம் நமக்கு 19 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதையும் எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒருத்தருக்கு 22 மீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுது அப்படின்னா 4 பேருக்கு எவ்வளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம் இல்லைங்க. அந்த 22ஐ 4ஆல பெருக்கினா கிடைக்கும் இல்லைங்களா. ஓகேவா. ஸோ ஏரியா ரெக்வயர்ட் ஃபார் 4 persons, அதாவது 4 பேருக்கு தேவையான பரப்பு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 22 4ஆல பெருக்கும் போது 88 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. அவங்க எல்லாரும் எங்க நிற்பாங்க அப்படின்னா கீழே பாருங்க, இந்த மாதிரி கீழே தான் இருப்பாங்க. இதுதான் அதனுடைய பரப்பளவு. அப்ப கீழே இருக்கக்கூடியது என்ன உருவம் அப்படின்னு பார்த்தா பாருங்க, இது மாதிரி ஒரு வட்டம் இல்லைங்களா. இதுக்கு அடியில தான் அவங்க இருக்காங்க. அப்ப பேஸ் அடிப்பக்கம் எப்படி இருக்கும், இந்த கோனிக்கல் டென்ட்டோடைய அடிப்பக்கம் என்னவா இருக்கு அப்படின்னா சர்க்கிளா இருக்கு, வட்டமாக அது இருக்கு. அப்ப இதுல தான் அவங்க வந்து அந்த 4 பேரும் வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் ஏரியா ஆஃப் அ கோனிக்கல் டென்ட் எவ்வளோன்னா 88 மீட்டர் ஸ்கொயர். இந்த பேஸ் ஏரியாங்கிறது என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது வட்டத்தின் பரப்பளவு எவ்வளோ 88 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ உடனே நம்ம என்ன எழுதிக்க போறோம், இதனுடைய பரப்பளவு ஃபார்முலாவை இடது பக்கம் இந்த மதிப்பு வலது பக்கமும் எழுதிட்டு r கண்டுபிடிச்சிட போறோம். ஸோ நமக்கு ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் இஸ் πr ஸ்கொயர் ஃபார்முலா. அது எவ்வளோ அப்படின்னா 88 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்க 22/7 into r square is equal to 88 அப்படின்ட்டு r ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும்னா இந்த 88 கூட இதை அப்படியே அந்த தலைகளை கொண்டு போக போகிறோம். 7/22 ஆயிடுச்சு. 22 4 வாட்டி 88. ஸோ நமக்கு பாருங்க r ஸ்கொயர் இஸ் 4 7s are 28 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நாம இதுல இருந்து r கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன் r கண்டுபிடிக்க வேண்டாம்னா நமக்கு ரேடியஸ் கேட்கவே இல்லை. அவங்க வந்து ஹைட் ஆஃப் தி கோனிக்கல் டென்ட் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதனுடைய உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பாருங்க, இது ஒரு செங்கோண முக்கோணம், அதாவது RHL இந்த மூணும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணும். நமக்கு இப்போ வேணுங்கிறது இந்த ஹைட் அப்படின்னா கர்ணம் ஸ்கொயர் மைனஸ் தெரிஞ்ச பக்கம் ஸ்கொயர் தானேங்க. அதனால நம்ம ஹைட் வேணும்னா L ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர் இன்சைட் த ரூட் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஹைட் தெரிஞ்சிடும். ஸோ ஹைட் H is equal to root of L ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர், அதாவது கர்ணம் ஸ்கொயர் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் மைனஸ் நோன் சைட் ஸ்கொயர் போட்டோங்களா. அப்போ H is equal to root of 19 ஸ்கொயர் மைனஸ் R ஸ்கொயர் பாருங்க அப்படியே 28 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ 19 ஸ்கொயர் என்ன ஆகும் அப்படின்னா 19 × 19
361 வருது. ரூட் ஆஃப் 361 மைனஸ் 28 அப்படின்னு வருது. ஸோ ரூட் ஆஃப் 361 மைனஸ் 28 இருந்து இது கழிக்கும் போது 333, அதாவது 333 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த 333ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது வர்க்கமூலம் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். பாருங்க 333ன்னு எழுதிட்டோம். நமக்கு பாருங்க வெறும் ஹோல் நம்பராக தான் இருக்குது. ஸோ ரைட் சைட்ல இருந்து பாருங்க, வலது பக்கம் இருந்து இடது பக்கத்துக்கு ரெண்டு ரெண்டாக கிளப் பண்ணிட்டு வரும்போது இது 2, அதுக்கப்புறம் இது 1 தனியாக இருக்குது. நமக்கு ஓர் 1 1, நம்ம இங்கே என்ன எண் போடுறோமோ அதே எண் தான் இங்கே போடணும். 3க்குள்ளார வரக்கூடிய வர்க்க எண் 1 தான். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா 1 ஒரு வாட்டி 1ன்னு கிடைக்கும். அதனால எழுதிட்டோம். இப்போ என்னன்னா 3ல 1 கழிச்சு 2ன்னு போட்டுட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா 2 நம்பரை கீழே இறக்கி எழுதணும். 33 அப்படியே கீழே இறக்கி எழுதிட்டோம். இப்படி 2 நம்பரை கீழே இறக்குன உடனே மேலே இருக்கிறத 2ஆல பெருக்கி கீழே போடணும். இங்கே 1 இருக்குங்களா, 1 2ஆல பெருக்கி 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீழே போட்டோம். இப்போ என்னன்னா நமக்கு இதுக்கு அதாவது இது கூட இங்க ஒரு நம்பர் போடணும். இங்க என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்க போடணும். அப்படி போடும்போது நமக்கு 233 விட குறைவாக ஒன்று வரணும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 9 போட்டு பார்க்கலாம். ஏன்னா 9 2 வாட்டி, இங்க 9 போட்டோம்னா 9 2 வாட்டி 18ன்னு வரும். நமக்கு 23 வரணும் அப்படிங்கும் போது நமக்கு நியர்பையா அது வந்துடும். அதனால 9 போட்டு பார்க்குறோம். பாருங்க, இங்க ஒரு 9 போட்டா இங்கேயும் அந்த 9 போடணும். இப்போ இந்த 9ஆல இதையும் பெருக்கணும், இதையும் பெருக்கணும். ஃபர்ஸ்ட் இதை பெருக்கும் போது 9 9 81, மிச்சம் 8. அப்புறம் 9 2 வாட்டி 18, 18யும் 8யும் கூட்டும் போது 26 அப்படின்னு 261 அப்படின்னு வந்துருச்சு. இதை விட பெரிய நம்பரா கிடைச்சிருச்சு. ஸோ அப்போ இதை இன்னும் குறைச்சு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு என்ன 8 போடலாமா அப்படின்னு 8 போட போடுறோம். பாருங்க, இங்க ஒரு 8, அதே 8 இங்கேயும் போடணும். நம்ம இங்க என்ன போடுறோமோ அதே எண் இங்கேயும் போடணும். பாருங்க, 8 8 வாட்டி 64 அப்படின்ட்டு 4 போட்டோம். அது 28 இங்க போட்டிருக்கிற இந்த 8ஆல மட்டும் பெருக்குனா போதும். ஸோ 8ஆல பெருக்கும் போது 8 8 64, மிச்சம் 6. ஓகேங்களா? 8 2 16, 16 கூட 6 கூட்டினீங்கன்னா 22 அப்படிங்கிறது இதை விட கம்மியான நம்பராக தானே வருது. அப்போ இங்க தாராளமா 224 அப்படின்னு பாருங்க, இந்த 8ஆல இதையும் பெருக்கி நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ கழிச்சுக்கணும். மறுபடியும் பாருங்க, இங்க 13ல 4 போச்சுன்னா 9, பாருங்க இங்க 2ல 2 போச்சுன்னா 0, 2ல 2 போச்சுன்னா 0 அப்படின்ட்டு வெறும் 9 மட்டும்தான் கீழே இருக்கு. இப்போ மேல இருந்து கீழே நம்பரை இறக்குனாதான் நமக்கு வந்து அடுத்த வர்க்கமூலம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இறக்கிறதுக்கு நம்பர் இல்லைங்கும் போது புள்ளி இங்க வச்சுக்கிட்டு ஜீரோஸ் எவ்வளவு வேணாலும் நம்ம பின்னாடி சேர்த்திக்கலாம். நம்ம இங்க புள்ளி வச்ச உடனே இங்கேயும் அந்த புள்ளியை வச்சுக்கணும். இப்போ இறக்கும் போது 2 நம்பரா தான் கீழே இறக்கணும். ஸோ 2 0வை கீழே இறக்கிட்டோம். இப்படி 2 நம்பரை இறக்குன உடனே மேல இருக்கிறத 2ஆல பெருக்கி கீழே போட்டோம். 18 2 times 36 அப்படின்னு சொல்லி போட்டோம். இப்போ என்னன்னா நம்ம போடுற ஒரு நம்பர் இங்கேயும் போடுவோம், அதை இங்கேயும் போடுவோம். அந்த நம்பர் எப்படி இருக்கணும் அப்படின்னா இதை விட சின்னதா இருக்கணும். பாருங்க, இங்க 3ன்னு ஆரம்பிச்சிருக்கான். நம்ம இன்னொரு நம்பர் போட்டா இது ஒரு 3 இலக்க எண்ணா மாறிடும். 3 3 9ன்னு வருமா, அதனால 3 போட்டு பார்க்கலாம். பாருங்க, இங்கேயும் 3 இங்கேயும் 3, 3 3 9, 3 6 18, ஸோ 8 மிச்சம் 1, 3 9 10ன்னு கொஞ்சம் பெரிய நம்பரா வந்துருச்சு. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா 2ஆல போட்டுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்க 2 போடுறோம், 2 அதே 2 இங்கேயும் போடுறோம். 2 2 4, 6 2 12, மிச்சம் 1, 2 3 வாட்டி 6 + 1 7ன்னு நமக்கு இதை விட குறைவானது இதுதான். 2ஆல பெருக்கினா இதுதான் கிடைக்குது. ஸோ பெருக்கிட்டோம், நமக்கு 724 கிடைச்சிருச்சு. இப்போ இதுல இருந்து இதை கழிக்க போகிறோம். 10ல 4 போச்சுன்னா 6, 9ல 2 போச்சுன்னா 7ன்னும், பாருங்க இங்க 8ல 7 போச்சுன்னா 1ன்னு இருக்கு. நம்ம கழிச்சிட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் அப்படின்னாவே 2 0வை கீழே இறக்கி எழுதலாம். அப்படி 2 0வை இறக்குன உடனே இதை 2ஆல பெருக்கி கீழே போட்டுக்கிறோம். புள்ளி எல்லாம் இங்க போடக்கூடாது, வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் 2ஆல பெருக்கி சைட்ல போடணும். போட்டாச்சு. இப்போ நமக்கு என்னன்னா பாருங்க, 2க்கு அப்புறம் ஒரு 4ஆல மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா 3 12ன்னு வரும். பின்னால கொஞ்சம் பெரிய நம்பரா இருக்கு, இங்கேயும் இருக்கிறதுனால அது காம்பன்சேட் ஆயிரும் அப்படிங்கிறத யூகிச்சு 4 இங்கேயும் 4 போட்டோம். பாருங்க, 4 4s are 16, மிச்சம் 1, 4 4s are 16 + 1 17, அப்புறம் மிச்சம் 1, 24 25 ஆகும், மிச்சம் 2, அப்புறம் 4 3 வாட்டி 12 13 14 அப்படின்னு வருது. ஓகே, நம்ம போட்டோம். இதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்றோம். 10ல 6 போச்சுன்னா 4, 9ல 7 போச்சுன்னா 2, 5ல 5 போச்சுன்னா 0, 7ல 4 போச்சுன்னா 3ன்னு அடுத்து 2 zeros பாருங்க, மறுபடியும் 2 0 கீழே இறக்கி எழுதிட்டோம்.
ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், மறுபடியும் இது 2ஆல பெருக்கணுமா, என்ன ஆகும், 3648 அப்படின்னு வருமா. மறுபடியும் என்ன பண்ணலாம் அப்படின்னா 8ஆல பெருக்கி பார்க்கலாம். 8 8 வாட்டி 64 மிச்சம் 6, 8 8 வாட்டி 64, 64 கூட 6 கூட்டினா 70, ஸோ 7, மறுபடியும் 8 4 வாட்டி 32, 39 3, மறுபடியும் 8 6 48, 51 5, தென் 8 3 வாட்டி 24, 25 26 27 28 29ன்னு வருது. ஸோ நியர்பையாக 30 பக்கமாக வருது. நமக்கு புள்ளிக்கு அப்புறம் 2 இலக்கம் இருந்தால் போதும். நமக்கு 2 இலக்கம் வேணும்னா 3ஆவது இலக்கத்தையும் கண்டுபிடிச்சு அதை பொறுத்து இது 2 இலக்கமாக மாற்றிக்குவோம். பாருங்க, நம்ம இங்கே கவனிக்கிறோம், இந்த 3ஆவது இலக்கம் 5 5ஐ விட பெரிதாக 8ஆ இருக்கு. அதனால இது கூட ஒன்று ஆட் பண்ணிட்டு இந்த 8ஐ விட்டுறலாம். ஸோ ஹைட் இஸ் ஈக்குவல் டு, இந்த கால்குலேஷன் இங்கே இருக்கட்டும், ஹைட் அதாவது இதனுடைய உயரம் 18 புள்ளி, இது கூட 1 சேர்த்தி 2 5, இதெல்லாம் மீட்டர்ல இருக்கறனால மீட்டர். therefore height of the tent is equal to 18.25 meter அப்படினும், தமிழா இருந்தா கூடாரத்தின் உயரம் நமக்கு 18.25 மீட்டர் அப்படின்னு இந்த 5th क्वेश्चनோட ஆன்சர் கிடைக்கும்.